So, hi guys, நான் விகாஷ் and I am back with another video. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எப்பயும் போல் லெக்சர் மாதிரி வீடியோ இல்லாமல் இட்ஸ் கோயிங் டு பி சம் வாட் கைண்ட் ஆஃப் அ டிஸ்கஷன் வீடியோ, ஒரு சின்ன ஒரு தாட் பேசிக்காக. அண்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஆஸ்கிங் கர்னல் டெவலப்மெண்ட் வீடியோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி கேட்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் forgive me. ஏன்னா வந்துட்டு இன்னும் நான் சிஸ்டமை செட் பண்ணி வைக்கல, அந்த கிராஷ்லேருந்து அதை நான் செட் பண்ணி வச்சுட்டு அடுத்த வீடியோ ஃபார் ஷுவர் கன்ஃபார்மாக வந்துட்டு பார்ட் 3 வீடியோ தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது வரைக்கும் வந்துட்டு சேனல் சாகாமல் இருக்கணும்ல, அதனால தான் சும்மா அந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி போடுறேன், ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த வீடியோ எதை பற்றி நான் பேச போகிறேன், சும்மா அது வந்து ஒரு சின்ன ரேண்ட் மாதிரி தான். இதை நான் ரொம்ப நாள் யோசித்து இதை நான் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு 1.5 வருஷமாக பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ண விதம்ன்றது வந்துட்டு இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது யூடியூப்பில் போய் நான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய இந்த ரோட் மேப் வீடியோ நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு எடுத்த உடனே கோ ஸ்டார்ட் வித் த லாங்குவேஜ், பைத்தானில் ஜாங்கோ படி, அல்லது நீ வந்துட்டு போய் ஜாவா ஸ்கிரிப்ட்னா வந்துட்டு நீ போயிட்டு வந்துட்டு நோட் ஜேஎஸ் படி, அல்லது கோலாங்கில் வந்து அந்த ஒரு பேக்கேஜை பற்றி படி. ஸோ இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர த அண்டர்லைங் ஃபண்டமெண்டல்ஸை பற்றி யாருமே வந்துட்டு ரோட் மேப்பில் அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வைக்கிறது இல்லை. எல்லாருடைய அந்த ரோட் மேப்லேயுமே வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா, some kind of a package or some kind of a library from a programming language. Example Django, Node.js, or Node.js is not a package but it's an runtime. Node.js னு சொன்னாலே பை டிஃபால்ட் எக்ஸ்பிரஸ் வந்துடும். ஸோ அதை பற்றி உங்களுக்கே தெரியும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி தான் நான் வந்துட்டு என்னோடய காலம்லாம் கிடையாது, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி தான் பண்ணேன்னா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இல்லை, நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண விதம் அப்படின்றது வேறு. ஸோ எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேக் அண்ட் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒன்று Node.js தான். ஐ டோன்ட் நோ வாட் Node.js வாஸ். அதில் வந்துட்டு ஏதோ ஒரு லைப்ரரியை என்ன சொல்கிறது, ஒரு லைக் வந்து ஒரு பேக்கேஜை வந்துட்டு இம்போர்ட் பண்ணாங்க. பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு யூஆர்எல்லில் போனால் ஹலோ வேர்ல்டுன்னு வருது. என்ன நடக்குது, ஏது நடக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியலை பேசிக்காக. ஸோ தென் ஐ ரியலைஸ்ட் ஐ லேக் த ஃபண்டமெண்டல்ஸ். ஏன்னா வெப்பில் சம்திங் ஒரு யூஆர்எல் நான் வந்து என்டர் பண்ணேன் அப்படின்னா வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் அண்டர் த ஹுட் அப்படின்றது எந்த ஒரு பிகினர்ஸுக்குமே வந்து யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அதை பேசிக்கலி எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுறாங்கன்னு நம்ம வந்து வச்சுக்கோமே. தே ஒன்லி வாண்ட் டு டீச் அபவுட் ஹவு டு கிரியேட் ஏபிஐஸ், how to write API URL endpoints, how to write API documentation தவிர nobody wants to teach about the underlying concept that supports the backend development. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேக்அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இந்த காலத்துலேயும் அந்த காலத்துலேயும் இருந்துச்சு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சோல் ரீசனே யார் அப்படின்னா லினக்ஸ். யோசிச்சு பாருங்கள், லினக்ஸில் நெட்வொர்க்கிங் ஸ்டாக் இல்லை அப்படின்னா இஸ் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பாசிபிள்? நோ. லினக்ஸில் வந்துட்டு அகெயின் நான் சொன்ன மாதிரி டிசிபி ஸ்டாக் அதுக்கான கோடு வந்து இல்லை அப்படின்னா நத்திங் இஸ் பாசிபிள். பேக் அண்ட் டெவலப்மெண்ட்ற ஒரு விஷயமே வந்து வந்திருக்காது. நெட்வொர்க்கிங் பிட்வீன் 2 கம்ப்யூட்டர்ஸ்ன்ற அந்த ஒரு கான்செப்டே வந்துட்டு வந்திருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பீப்புள் லேக் the understanding of what's actually happening behind the scenes, which is TCP. என்னோட ஒரு சஜஷன் ஆர் என்னோட ஒரு தாட் வந்து என்ன அப்படின்னா, ஐ வுட் மேக் பீப்புள் டு ஸ்டார்ட் வித் லேர்னிங் த டிசிபி லேயர், லேர்னிங் த ஹோல் ஓஎஸ்ஐ மாடல். எப்படி வந்து ஒரு பேக்கெட் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போகுது. ஐ வுட் மேக் தம் டு ஸ்டார்ட். ஏன்னா பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களோட ஆப்பை வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் நீங்கள் வந்து ரன் பண்ணுவீங்க. 127.0.0.1 முக்கால்வாசி பேருக்கு அது என்னன்னே தெரியாது. அப்போது தே லேக் த ஃபண்டமெண்டல்ஸ். லினக்ஸில் வந்து நெட்வொர்க்கிங் எப்படி வேலை செய்யுது, லூப் பேக் அட்ரஸ்னால் என்னது, ஒரு பிகினர் வந்து அதை பற்றி கண்டுக்க மாட்டான். இங்கே வந்து அதுதான் பிரச்சனை.
என்னோட இது கீழே விழுந்துருச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பிகினர் அதை பற்றி கண்டுக்க மாட்டான். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எவ்ரி திங் தட் யூ டூ இன் யுவர் கம்ப்யூட்டர் இஸ் ஒன்லி பாசிபிள் வென் யுவர் ஓஎஸ் அலோஸ் இட். உங்கள் ஓஎஸில் ஒரு விஷயம் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா அதை உங்களுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை உங்கள் சிபியூவால் பண்ண முடியலை அப்படின்னா ஆப்வியஸாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால் வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய ஓஎஸ் என்னென்ன விஷயத்தெல்லாம் ஆஃபர் பண்ணுதோ அதெல்லாத்தையும் எடுத்து தான் வி ஆர் கிரியேட்டிங் மல்டிபிள் டூல்ஸ் அவுட் ஆஃப் இட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம போன வீடியோவில் டாக்கர் பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். டாக்கர் இஸ் நத்திங் பட் லினக்ஸ் நேம் ஸ்பேசஸ் அண்ட் சம் ஜெயில் ரூட். ஸோ லினக்ஸில் வந்துட்டு ஒரு வேளை நேம் ஸ்பேசஸ் வந்துட்டு பாசிபிள் இல்லை, லினக்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இஸ் டாக்கர் பாசிபிள்? நோ. So what I'm saying is learn the fundamentals instead of focusing on a specific tech stack. போய் மெர்ன் ஸ்டாக்கை படி, போய் மீன் ஸ்டாக்கை படி, போய் அந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக். ஸ்டாக்கை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ். ஒன்ஸ் யூ மாஸ்டர் த ஃபண்டமெண்டல்ஸ் நீ எந்த ஸ்டாக்லனாலும் போயிட்டு வேலை பார்க்கலாம், தப்பே இல்லை. யூ கேன் அடாப்ட் யுவர் செல்ஃப் டு ஒர்க் இன் எனி ஸ்டாக்ஸ். பட் மெர்ன் ஸ்டாக் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஐ ஒன்லி நோ டு ஒர்க் வித் Node.js. ஐ ஒன்லி நோ ஹவு டு ஒர்க் வித் AngularJS ஆர் Angular ஃப்ரண்ட் எண்டு. பட் எனக்கு Node.js பற்றி மட்டும்தான் தெரியும். எனக்கு வந்துட்டு Node.jsல மட்டும்தான் ஐ ஐ நோ ஹவு டு கிரியேட் API யூனோ த எண்ட் பாயிண்ட்ஸ். எனக்கு மிச்ச லாங்குவேஜில் வந்துட்டு API எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா API எண்ட் பாயிண்ட்ஸுன்றது எனக்கு Node.jsல மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் ஏகப்பட்ட பிகினர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை நானே பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் ஒரு லாங்குவேஜில் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அந்த லாங்குவேஜுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுற எத்தனையோ பிகினர்ஸை நான் பார்த்துருக்கேன். இங்கே தான் வந்துட்டு தே லேக் த ஃபண்டமெண்டல்ஸ். ஒன்ஸ் தே நோ ஓகே இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது ஓஎஸ் தான் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா தென் அந்த ஒரு சென்ஸ் அவங்களுக்கு வந்துடும். ஓகே நான் எந்த லாங்குவேஜில் தூக்கி போட்டாலும் நான் வந்து வேலை செய்ய வேண்டாம், ஏன்னா கான்செப்ட் ஒன்று தான். இங்கே இதுதான் பிரச்சனை. யாருக்குமே வந்துட்டு ஃபண்டமெண்டல், நான் அகெயின் இதை நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதான் இங்கே பிரச்சனை. ஸோ வந்துட்டு பேக் அண்ட் அப்படின்றது இட்ஸ் ஒன்லி அபவுட் ரைட்டிங் API எண்ட் பாயிண்ட்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பேக் அண்ட் இஸ் அபவுட் நோயிங் த என்டையரிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். எஸ், ஐ மீன் இட். See, again at the end of the day, backend அப்படின்னா a piece of code, a piece of software that is running in your server or your computer. கரெக்டா? அப்போது அந்த பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யணும் அப்படின்னா யூ ஷுட் நோ அபவுட் யுவர் கம்ப்யூட்டர். ஓஎஸ்னால் என்ன, கர்னல்னால் என்ன, CPU எப்படி வேலை செய்யுது, கர்னல் எப்படி வேலை செய்யுது, கர்னல் வந்து என்னென்ன வேலையெல்லாம் லைக் இது வந்து செய்யுது. Entirety of computer science, not just about HTTP, not just about FTP, not just about SSH, not just about this specific protocol. I am talking about the entirety of computer science. ஃப்ரண்ட் அண்டு வேறு கதை. அவங்கெல்லாம் வந்து இந்த டிசைன் சென்ஸோடு வந்துட்டு வேலை பார்க்குற ஒரு சில ஆட்கள். பட் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் பேக் அண்ட். பேக் அண்டு சம்திங் சென்சிட்டிவ். லைட்டாக அதாவது வந்துட்டு இதாக லைக் நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் ஆனால் கூட ஈஸியாக அதை வந்துட்டு நம்மளை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். ஸோ பேக் அண்ட் சம்திங் சென்சிட்டிவ். அப்போது அந்த சென்சிட்டிவான ஒரு ஏரியாவை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா we need to learn the entirety of computer science, man. Learn how Linux works, learn how kernel works. இன்னும் ஒரு லெவல் போகணும் அப்படின்னா go learn assembly. நான் அதை சும்மா சொல்லலை, நான் லைக் ஐம் பீங் சீரியஸ். லைக் உங்களுக்கே தெரியும், ஐம் டூயிங் சீரீஸ் கால்ட் கர்னல் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு. அதுக்கும் பேக் அண்டுக்கும் சம்மந்தமே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாதுன்னா இருக்குது, சம்மந்தம் வந்துட்டு இருக்குது. கர்னல் அதுக்கும் பேக் அண்ட் இதுக்கும் சம்மந்தமே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இது வந்துட்டு லோ லெவல், இது வந்துட்டு ஹை லெவல்ன்றதுனால சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கிடையாது. ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் கர்னலை பற்றி ஐடியாவே இல்லாத ஒரு பேக் அண்ட் டெவலப்பருக்கும்
கேர்னல் பற்றியான முழு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒருத்தனுக்கும் there are a lot of differences. At the end of the day, உங்களுடைய அந்த பேக் அண்ட் கோட் வந்துட்டு கேர்னல் சப்போர்ட் பண்ணாதான் அது வந்து ரன்னே ஆகும். The system calls you make, the CPU instructions you make, இதெல்லாமே வந்துட்டு only if your CPU supports, if your OS supportsனா மட்டும்தான் your back and code can run. அப்போ how can you say that low level is something entirely different from high level? இது ஒரு தனி சப்ஜெக்ட், அது ஒரு தனி சப்ஜெக்ட்னு நீங்கள் உங்களால் எப்படி இதை வந்து பிரித்து பார்க்க முடியும்? நான் அப்படி பிரித்து பார்க்க மாட்டேன், நான் அப்படி பிரித்து பார்க்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை. நான் அதனால தான் வந்துட்டு சம்மந்தமே இல்லைக்கு நீங்கள் போய் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத வீடியோஸ் இருக்கும். லோ லெவலில் கொஞ்சம், அப்புறம் வந்து இந்த ஹை லெவலில் கொஞ்சம்னு சொல்லிட்டு மிக்ஸ்டாக வந்துட்டு அதிகமாக வந்து சம்மந்தமே இல்லாமல் ரேண்டமாக நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அது ஏன் அப்படின்னா லைக் come to this sense of realization that nothing is different. ஒன்றுத்துக்கு ஒன்று எல்லாமே வந்துட்டு ரிலேட்டடாக தான் வந்து இருக்குது. இது ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா then you can actually learn computer science and not just learn a framework. நான் இதை ஸ்ட்ராங்காக நான் ரொம்ப வீடியோஸில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். Don't learn the framework or don't learn the library. Learn the fundamentals to a point that you can make your own library. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு ரேண்ட்டாக தான் வந்து இருக்கும்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட். பட் அகைன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னோடய போன வீடியோ டாக்கர் கண்டெய்னர்ஸ் அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும் லினக்ஸ் இஸ் வாட் மேக்கிங் இட் ஆல் பாசிபிள் அப்படின்ட்டு. ஸோ அந்த அண்டர்லையிங் திங் பேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் பில்டிங்கை நீங்கள் வந்து கெட்டிக்கிட்டே போனீங்க அப்படின்னா சம்வேர் யூ வில் ஃபால் டவுன். ஸோ இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா நான் பார்க்குற முக்கால்வாசி இந்த ரோட் மேப் வீடியோஸஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபடி வில் டாக் அபவுட் திஸ் டிசிபி சர்வர்ஸ். நீ வந்து ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஒரு ஜஸ்ட் கோ மேக் அ டிசிபி சர்வர் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் யாருமே சொல்லி நான் வந்து பார்த்ததில்லை. எல்லாருமே வந்துட்டு கோ லேர்ன் அ ஃப்ரேம் ஒர்க், கோ லேர்ன் அ லைப்ரரி தான் சொல்கிறாங்களே தவிர nobody is saying to learn socket programming or to learn about this networking stack. அப்படி யாருமே சொல்லி நான் அது வரைக்கும் கேட்டது கூட இல்லை. பட் திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல், திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் பேக் அண்ட் ஜேர்னி. இதை நான் எல்லாருக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கும் பேக் அண்டுக்குள்ளே வரணும், அல்லது பேக் அண்டில் உங்களுக்கு நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா கோ லேர்ன் த லோ லெவல் கான்செப்ட்ஸ். லோ லெவல் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு எதுக்குப்பா லோ லெவலு, நான் தான் வந்துட்டு ஹை லெவல் பேக் அண்ட் ஸ்டாக்கில் தானே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கும் லோ லெவலுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க. அகெயின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஆல் ரிலேட்டட். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வந்து இருக்காது. ஸோ எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட். லேர்ன் டு see something as a computer science thing. Don't look at it as something like a framework. இது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃப்ரேம்ஒர்க்குன்னு பார்க்காம ஹோல் கம்ப்யூட்டர் சயின்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி திங் வில் மேக் சென்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் கைஸ். ஸோ 13 நிமிஷம் பேசியிருக்கேன், சின்ன வீடியோன்னு சொல்லிட்டு 13 நிமிஷம் வந்து இழுத்துட்டேன் நான். ஸோ நம்ம வந்துட்டு அகெயின் ஐம் ஸோ சாரி. கர்னல் டெவலப்மெண்ட் பற்றி கூடிய விரைவில் வந்துட்டு பார்ட் 3 வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ அகெயின் வந்து எதுக்கு அப்படின்னா டு கீப் மை யூடியூப் சேனல் அலைவ். ஏன்னா ரொம்ப நாள் நான் வந்துட்டு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன்றதுனால வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கூட மாட்டுறாங்கன்றதுனால கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் கொஞ்சமாவது வந்துட்டு போயிட்டு ரீச் ஆகுன்றதுனால தான் நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து பண்ணிருக்கேன். ஸோ ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் ஜென்ரல். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கர்னல் டெவலப்மெண்ட் பார்ட் 3 வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அண்டில் தென் பை.